ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க வந்து எப்படிலாம் வந்து டிஃப்ரென்ஸ் வருது, ஷாப்பு எவ்வளோ வந்து அவங்க வந்து அமௌண்ட் நமக்கு தராங்க, அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஜிஆர்டியில் வந்து ஒரு கோல்டு ரிங் ஒன்று இருந்துச்சு. ஓல்டு இருந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் பேக். அது வந்து உடஞ்சிருச்சுனால வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாப்பில் வந்து அந்த ஜிஆர்டி தவிர மீதி அதர் ஷாப்ஸில் தான் நான் போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன். அந்த கோல்டோட கிராம் வந்து 2.390. ஃபஸ்ட்டு வந்து ஜுவல்லரி தான் போயிருந்தேன் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறதுக்காக. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை வந்து அவங்க வந்து வெயிட் போட்டாங்க. அந்த கோல்டோட பிக்சர் வந்து நான் கடைசியாக எண்டு ஸ்க்ரீனில் போட்டாங்க. 2.390 வந்து அவங்க வந்து வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. அந்த பேப்பர் இது தான். அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 6060 இருக்குது. 2.390 போட்டாங்க. 2% வந்து ஏதோ லெஸ் பண்ணாங்க. லெஸ் பண்ணிவிட்டு 2.370 போட்டாங்க. மறுபடியும் 1% வந்து மெல்ட்டிங் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஷாப்பில் நம்ம வாங்கலையா, அதனால் வந்து மெல்ட்டிங் பண்ண போகிறாங்களாம். மெல்ட்டிங் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதுக்கு தான் உங்களுக்கு வரும் அமௌண்ட் சொன்னாங்க. எழுதி கொடுத்தாங்க. நான் வந்து அதை ப்ரீஃபாக இதில் எழுதியிருக்கேன். அவங்க எழுதுறது புரியலன்னா ஃபஸ்ட்டு வந்து 2% வந்து லெஸ் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணால் 0.02 போகும். அப்படி பார்த்தீங்கன்னா 2.37 இருக்குது. 1% வந்து லெஸ் பண்ணிடுவாங்களாம். லெஸ் வந்து அவங்க வந்து அதர் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கின ஜுவல்ஸு, அதனால் வந்து லெஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 1% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. மெல்ட் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜ் வாங்குறாங்களாம். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6060 நான் போன அன்றைக்கி இன்ட்டு 2.390 அவங்க போடணும். ஆனால் பட் வந்து 2.37 தான் போட்டாங்க. 20 மில்லி வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அப்போ ரேட் பார்த்திங்கன்னா 14,210 வந்து சொல்லியிருக்கிறாங்க. லலிதா ஜுவல்லரியில் கொடுத்த பேப்பர் தான் அவங்க இந்த மாதிரி பேப்பரில் தான் கொடுத்தாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா மெல்ட் பண்ணிடலான்னா நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்து நம்ம ஒரு கடையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, 2-3 ஷாப் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு எதில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் எந்த ஷாப் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தான் போயிருந்தோம். அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது உடனே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பில் வைஸ் மாரி கொடுத்துட்டாங்க. உடனே வெயிட் போட்டாங்க. வெயிட் போட்டு உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பேப்பர் தான் இது. நான் போனது அன்றைக்கி வந்து 16 சண்டே அன்றைக்கி போயிருந்தோம். 6,060 ருபீஸ் வந்து கோல்டு ரேட் இருக்குது. சில்வர் ரேட் வந்து 80.3 இருக்குதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கொடுத்தது வந்து 916 தான்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 2.390. அவங்க வந்து டஸ்ட்டு ஆர் ஸ்டோன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கை வந்து 0.30 வந்து லெஸ் பண்ணிடுறாங்க. அகெயின் வந்து லெஸ் வந்து 2%. ஏன்னா வந்து அதர் ஷாப்புன்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணுறதுக்கு 2% பண்ணுவாங்களாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.047 வருது. நான் உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கொடுத்த கிராம் வந்து 2.390. டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இல்லைனா ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெஸ் பண்ணுறது வந்து 0.030. லெஸ் வந்து 2% லெஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்க மெல்ட் பண்ணிடுவாங்களாம். அந்த மெல்ட்டிங் வந்து இந்த 2% கொடுக்குறாங்க. 0.047 அது வந்து லெஸ் பண்ணிடுவாங்களாம். அப்போ கடைசியில் நெட் வெயிட் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.313 தான் இருக்குது. அப்போ வந்து அன்றைக்கி ரேட் வந்து கோல்டுக்கு வந்து ஆட் பண்ணி தந்தாங்கன்னா 14,017 ருபீஸ் தராங்க. அவங்க கொடுத்ததையும் பார்த்திங்கன்னா 14,017 ருபீஸ். இது வந்து ஸ்ரீகுமரனோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ஐசி ஜுவல்லர்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து என்ன கேல்குலேஷன் பண்ணி தராங்கன்றதான் பார்க்குறோம். என்ஐசியில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து மெல்ட் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வருன்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டரைசேஷன்லேயே வந்து ஒரு பில் மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டுன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2.390 வந்து நம்ம கொடுத்தது அவங்க வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு ஆட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கேல்குலேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2.390 கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 100 மில்லி வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ன ஒரு எதுவுமே சொல்லலை, இது டெஸ்ட்டுக்காகவா இல்லைனா வந்து அதர் ஷாப்போடையதான்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஃபஸ்ட்டே வந்து 100 மில்லி கம்மி பண்ணிடுறாங்க. கம்மி பண்ணிவிட்டு 2.290 போட்டு அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 6,060 இருக்குது. அதுக்கு அப்படியே ஆட் பண்ணி 13,877 வருது. கோல்டோட ரேட் சொல்லியிருக்கிறாங்க 18,777 சொல்லியிருக்கிறாங்க.
916 கோல்டு. அது வந்து ஒரு 3 ஷாப்பில் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். 3 ஷாப்பில் கம்பேர் பண்ணி அவங்க ஒரு இடத்துலையும் ஒரு ரேட் வந்து அவங்க வந்து ஓல்டுக்கு எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லலிதாவில் பார்த்தீங்கன்னா 14,210, ஸ்ரீகுமாரில் பார்த்தீங்கன்னா 14,017, என்ஐசி பார்த்தீங்கன்னா 13,877 கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கடைக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தது பார்த்திங்கன்னா லலிதா தான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. 14,210 கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லா ஷாப்லேயுமே வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் நீங்கள் ஒரு கடைக்கு 4 கடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கணும். கோல்டு ரேட் வந்து அவங்க எப்படி நமக்கு கேல்குலேஷன் பண்ணி என்ன வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எடுத்த உடனே வந்து நம்ம கடையில் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கோல்டு நம்ம எவ்வளோ முக்கியமாக வாங்குகிறோமோ சேல்ஸ் பண்ணும் போது அது மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு கடைக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஆனால் நான் எடுத்தது வந்து அது ஜிஆர்டி தான். ஆனால் ஜிஆர்டியில் இன்னும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கல. இப்போ வரைக்கும் அந்த கோல்டு நான் போடலை. கடைசியாக நான் வந்து பிக் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னன்ட்டு. ஒரு ரிங் தான் அது. ஏன்னா வந்து நம்ம வாங்கும் போது வந்து எவ்வளோ ரேட்டு விற்குதோ அதை விட விற்கும் போது கம்மியாக தான் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து வாங்குறவங்க வந்து விற்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் என்னுடைய கோல்டு வந்து அது உடஞ்சிறதுனால தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போட்டேன். அது இல்லாமல் கோல்டு வாங்கும் போது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து நமக்கு வந்து அவங்க வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு எடுப்பாங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதுன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயே வந்து சேல்ஸ் பண்ண பாருங்கள். அங்கே சேல்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து இது மாதிரி டஸ்ட்டு இது மாதிரி லெஸ் பண்ணுறோம் அப்புறம் சொன்னாங்கன்னா நான் உங்கள் கிட்ட தான் வாங்கணும், எனக்கு வந்து ஏன் இவ்வளோ டிடெக்ட் பண்ணுறீங்க, நான் நெக்ஸ்ட் டைமும் உங்கள் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கம்பல்சரி அங்கே சொல்லுங்கள். நம்ம சொன்னால் தான் வந்து நம்மக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரணுன்ட்டு அவங்களும் நினைப்பாங்க. அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட கண்டிப்பாக பேசுங்க, உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து கேல்குலேஷன் இப்படி தான் பண்ணுறாங்க கடை டு கடை. நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.